பார்க்க போகிறோம்னா படிப்பு விஷயமாக தாங்க. 5th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோனே சொல்லலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அறிவா பண்பா பட்டிமன்றம் அந்த லெசன் உங்களுக்கு ரீட் பண்ணி மட்டும் காமிக்க போகிறேங்க. இதுதாங்க லெசன், பார்த்துக்கோங்க கைஸ். இது எங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது இந்த பட்டிமன்றம். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் நானும் ஷேர் பண்ணலான்னு வந்துருக்கிறேன் கைஸ். வாங்க வீடியோக்கு நிரப்பலாம். ஃபஸ்ட்டு நடுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவா பண்பா சிந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமன்றத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றார் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதை ஒத்தாக பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. இன்சுவை என்ன சொல்றாங்கன்னா, புவிக்காக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் என்ன சொல்றாருன்னா, இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிப்பாட வருகின்றார். அதாவது அறிவாயுதம்னா இன்சுவை அறிவா பண்பா, அதானே பட்டிமன்றம். இன்சுவை அறிவுக்கு சப்போர்ட் பண்றா, அதாவது அவங்களோட ஆயுதம் அறிவாயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மதியொலி அவர்கள் சொல்ல வராங்க, அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைச்சாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தான் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்தும் நற்பண்பே நன்னெறியால் நிலைத்து நிற்கும் உலகிலே. மதியொலி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதியொலி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பண்புக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நடுவருடைய டர்ன் வந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். செப்பிடவேனா படித்திடவே, அதாவது ரீட் பண்றதுக்கு வராரு. இப்போ அருளப்பன் என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷங்க. இப்போ அருளப்பன் என்ன சொல்றாருன்னா, அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும் பந்தல் போடலாமா? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்து விடுமா? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமா? வல்லவன் வகுத்தன்றோ வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டுடுமே. இப்போ அவர் முடிச்சிட்டாரு. இப்போ நடுவருடைய டர்ன். நடுவர் என்ன சொல்றாருன்னா, நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பை பொழுந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. சலீமா இப்ப பேசுறாங்க. பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவருக்கும் அன்பின் மிகுதியால், அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை
உவந்தளித்தான் ஒவ்வைக்கு. அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றலிட்ட விளக்கன்றோ. இப்போ நடுவர் அவரோட தீர்ப்பு சொல்ல போறாரு. வாங்க என்ன தீர்ப்பு. நடுவர்: எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே நான் வருகிறேன். கண்ணுக்கு இருவிழி, கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் ஊர் புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக, பால் முழுவதும் அறிவாக வலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் புக்கில் ஒரு லெசன் படிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு 15K லைக்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மோட்டிவாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய தமிழ் லெசன்ஸில் எடுப்பேன். தமிழ் லெசன்ஸில் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். இங்கிலீஷ், ஹிந்தி, அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். பாய் பாய். இஷ்கிவால்.